ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் சிஎம்எஸ் பேசுகிறேன். இது வரைக்கும் நம்மளுடைய வீடியோ லெசன்ஸில் கிராமட்டிக்கல் காம்பிடென்சிஸும் லிங்குவிஸ்டிக் காம்பிடென்சிஸ்லையும் இது வரக்கூடிய 5 மார்க் கொஸ்டின்ஸ் அண்ட் 2 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சரிங்களா? அது நீங்கள் பார்க்கல அப்படின்னா இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட்ஸை கொஞ்சம் பாருங்கள். இப்போ இன்னையிலேருந்து நம்ம கிராமரில் வரக்கூடிய 1 மார்க்கில் வரக்கூடிய டாபிக்ஸ் தான் நம்ம இந்த எபிசோட்லேருந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் லிங்கர்ஸ். லிங்கர்ஸை கனெக்டர்ஸ் ஆர் லிங்க் வேர்ட்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? இந்த லிங்கர்ஸை நம்ம கன்ஜெக்ஷனுக்கு பேரலாக இருந்தாலும் ஆனால் கரெக்டான ஒரு பார்வையில் கிளாரிட்டியாக நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். லெட் மீ ரீட் த டெஃபினிஷன் ஃபார் யூ. Linkers. If we present two ideas in one sentence, we have to link them by using some suitable word that is called a link word or a linker. The linker depends on the relationship between the two ideas. இதை சிம்பிளாக சொல்லணும்னா 2 வாக்கியங்களை நம்ம இணைக்கக்கூடிய சொல்ல லிங்கர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த லிங்கர்ஸ் அது 2 வாக்கியத்தில் இருக்கக்கூடிய அந்த தொடர்பு, அந்த ரிலேஷன்ஷிப்பை வச்சு தான் நம்ம லிங்கர்ஸை முடிவு பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, அந்த கிவன் 2 சென்டென்சஸில் உள்ள ரிலேஷன்ஷிப்பை 2 டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ என்னென்ன டைப் ஆஃப் ஐடியாஸில் 2 சென்டென்சஸ் நமக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, டைப்ஸ் ஆஃப் ஐடியாஸ் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் ரிலேட்டட் ஐடியாஸ், அதாவது 2 சென்டென்ஸும் ரிலேட்டட் ஐடியாஸாக இருக்கும். அடுத்தது ஆப்போசிட் ஐடியாஸ், அடிஷன், சீக்வன்ஸ் அண்ட் ஆல்டர்னேட்டிவ். இது நம்ம இப்போ அடுத்தது எக்ஸாம்பிள்ஸோடு பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் ரிலேட்டட் ஐடியாஸ். இப்போ நான் கொடுத்துருக்க சென்டென்ஸ் இட்ஸ் அ பேட்டர்ன் ஆஃப் கொஸ்டின். அதாவது நம்ம கொஸ்டின் பேப்பரில் கொஸ்டின் இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? சரி, ரிலேட்டட் ஐடியாஸ்க்கான எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, ஹீ ஒர்க்ட் ஹார்ட், ஹீ பாஸ்ட் தி எக்ஸாம். அது ஆக்ஷன் இருக்குது. இந்த பர்டிகுலர் ஆக்ஷனுக்கு இதுதான் நமக்கு ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது லாஜிக்கோடு நமக்கு ப்ராப்பரான ரிசல்ட் வருது. ஒர்க் பண்ணுறாங்க, அதனால் பாஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? சரி, அடுத்தது ஆப்போசிட் ஐடியாஸ். ஹீ ஒர்க்ட் ஹார்ட், ஹீ ஃபெயில்டு இன் த எக்ஸாம். இப்போ ஹார்ட் ஒர்க் பண்ணால் பாஸ் பண்ணணும் இல்லையா? ஆனால் அன்எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் வருது. அதனால் ஆப்போசிட் ஐடியாஸ், அப்படி இல்லைன்னா கான்ட்ராஸ்ட் ஐடியாஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? சரி, அடுத்தது அடிஷன். He is a teacher, he is a dancer. ஒரு கான்செப்டோட கூட ஒன்று சேர்த்து ஆட் பண்ணி சொல்கிறதா அடிஷன். ஆடிங் ஒன் மோர் ஐடியா. ஓகேங்களா? ஓகே, the next one சீக்வன்ஸ். சீக்வன்ஸ்னால் என்ன? வரிசை, ஒரு பர்டிகுலர் ஆர்டர், இதுக்கப்புறம் இது, அந்த மாதிரி ஒரு ஆர்டரை சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். She will do BSc, she will do MSc. அது சிம்பிள். பிஎஸ்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிஜி எம்எஸ்சி பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். எக்ஸ்பெக்டட் நெக்ஸ்ட் ஃப்யூச்சர் ஆக்ஷன். ஓகேங்களா? சரி, அடுத்தது ஆல்டர்னேட்டிவ். ஹீ வில் டூ பிஏ, ஹீ வில் டூ பிகாம். இது சாய்ஸஸ், இது அல்லது அது ஆல்டர்னேட்டிவாக உள்ளதை நம்ம இங்கே ஆல்டர்னேட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நான் இது வரைக்கும் சொன்னது எல்லாமே உங்களுக்கு ஐடியாஸை புரிஞ்சிக்கிறதுக்கான சென்டென்ஸ் தான் கொடுத்துருக்கேன். இதில் நம்ம எப்படி லிங்கர்ஸ் எப்படி ஆட் பண்ணணும், என்னென்ன லிங்கர் எந்தெந்த ஐடியாவுக்கு யூஸ் பண்ணணுங்கிறத நெக்ஸ்ட் பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு ரிலேட்டட் ஐடியாஸ்க்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய லிங்கர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ரிலேட்டட் ஐடியாஸ்னால் நான் சொன்ன மாதிரி 2த்துக்கும் சம்பந்தம் இருக்கும். அண்ட், ஸோ, அன்ஸோ, இஃப், அன்லெஸ், இந்த லிங்கர்ஸ் தான் நீங்கள் ரிலேட்டட் ஐடியாஸ்க்கு யூஸ் பண்ணலாம். இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். ஹீ ஒர்க்ட் ஹார்ட், ஸோ ஹீ பாஸ்ட் தி எக்ஸாம். இதில் சோக்கு பதில் நீங்கள் அண்டு கூட யூஸ் பண்ணலாம். ஹீ ஒர்க்ட் ஹார்ட் அண்ட் ஹீ பாஸ் த எக்ஸாம். இல்லைன்னா தேர்ட் ஆப்ஷன் ஹீ ஒர்க்ட் ஹார்ட் அண்ட் ஸோ ஹீ பாஸ் த எக்ஸாம். இந்த மாதிரி நமக்கு ஆன்சர்ஸ் நம்ம ஈஸியாக டிரைவ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் ஆல்டர்னேட்டிவ். ஆல்டர்னேட்டிவ்க்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய லிங்கர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஆர், எய்தர் ஆர், நெய்தர் நார். ஓகேங்களா? எக்ஸாம்பிள், ஹீ வில் டூ பிஎஸ்சி ஆர் ஹீ வில் டூ பிகாம். ஓகேங்களா?
ஓகே, ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங், இந்த லிங்கர்ஸ் வந்து எங்கே வரும் அப்படின்னு பார்த்தோன்னா, லிங்கர்ஸ் வந்து மிடில் ஆஃப் த சென்டென்ஸ்லேயும் வரலாம், இல்லை ஒரு சென்டென்ஸோட ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டே கூட வரலாம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஆப்போசிட் ஐடியாஸ். ஆப்போசிட் ஐடியாஸுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய லிங்கர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பட், தோ, ஆல்தோ, ஈவன் தோ, இன்ஸ்பைட் ஆஃப், டிஸ்பைட் ஆஃப், ஹவோவர். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ஒன், he worked hard but he failed. நெக்ஸ்ட், though he worked hard he failed. ஓகேங்களா? நான் இது வந்து சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் மாதிரி கன்ஜெக்ஷன்ஸ் தான் நான் உங்களுக்கு சொல்லலை. ஏன்னா லிங்கர்ஸுக்கு இந்த ஐடியாஸ் வச்சு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணால் தான் கரெக்டாக ஆன்சர் நீங்கள் அடிக்கலாம். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் ஒன் அடிஷன். அடிஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய லிங்கர்ஸ் அண்ட் ஆல்சோ, இன் அடிஷன், பிசைட்ஸ், போத், நாட் ஓன்லி, பட் ஆல்சோ. சரி, இப்போ எக்ஸாம்பிள் பார்ப்போம். He is not only a teacher but also a dancer. Okay, the next one, sequence. சீக்வன்ஸில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய லிங்கர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு, செகண்ட், அந்த மாதிரி நம்பர்ஸ், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட், தென், ஃபாலோயிங், ஆஃப்டர், இவென்ச்சுவலி. எக்ஸாம்பிள் பார்ப்போம். She will do BSc first, then she will do her MSc. ஓகேங்களா? சரி, அடுத்து நம்ம இது கொஸ்டின் பேப்பரில் எப்படி வருதுன்னு பார்ப்போம். நம்ம கொஸ்டின் பேப்பரில் இது கொஸ்டின் நம்பர் 14, 1 மார்க் கொஸ்டின். ஓகேங்களா? இது உங்களுக்கு சூஸிட்டாக கொடுத்துருப்பாங்க. கொஸ்டினுக்கு கீழே ABCD அப்படின்னு 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த ஆப்ஷன்ஸ்லேருந்து ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செலக்ட் பண்ணுங்கள். ஏன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு இதில் வந்து ஃபஸ்ட்டு ஃபில்லப் டேஷ் வந்து இடையில இல்லாமல் ஃபஸ்ட்டு வேர்டே தான் உங்களுக்கு வர மாதிரி இருக்கும். அதனால் இந்த சீக்வன்ஸிங்கும் இல்லை காம்ப்ளெக்ஸ் பார்ட்டில் வரக்கூடிய தோ, ஆல் தோ, ஈவன் தோ, இஃப், அந்த மாதிரி வேர்ட்ஸ் வர மாதிரி தான் நிறைய கேட்குறாங்க. ஸோ அதில் கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. லிங்கர்ஸை நமக்கு சூஸ் இட் பேட்டர்ன் வருது இல்லைங்களா? அது தவிர நீங்கள் பாக்கி எக்ஸாம்ஸில் வந்து எப்படியெல்லாம் இந்த லிங்கர்ஸ் கான்செப்டை கேட்கலாம் அப்படிங்கிறதும் உங்களுக்கு புரியணும். சூஸ் இட்டில் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அது சூஸ் இட்டுன்னு சொல்கிறோம். ஆப்ஷன்ஸ் இல்லாமல் ஃபில்லப்பாக கொடுத்துருப்பாங்க, அது ஒரு பேட்டர்ன். லாஸ்ட் பேட்டர்ன் எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, யூஸ் லிங்கர்ஸ் டு ஃபார்ம் அ பேராகிராஃப். அது ப்ரோக்கன் சென்டென்சஸாக இருக்கும். அதை வந்து நீங்கள் லிங்கர்ஸ் யூஸ் பண்ணி ஒரு பேராகிராஃபாக எழுதுகிற மாதிரி இருக்கும். இது உங்களுக்கு ஹையர் கிளாஸஸில் வரலாம். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்த நம்ம அந்த லிங்கர்ஸ் டாபிக்ஸ் உங்களுக்கு நல்லா ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த மாதிரி கொஸ்டின்ஸை நிறையா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த மாதிரி மார்க் ஸ்கோரிங் ஏரியாஸோட இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நான் என்னுடைய ப்ளாகில் நிறைய ஸ்டடி மெட்டீரியல்ஸ், அதாவது ஆன்லைன் டெஸ்ட் மெட்டீரியல்ஸ் இருக்குது. அது போக இப்போ ரீசெண்டாக 3 ஜானர்லேயும் ப்ரோஸ் பேராகிராஃப், போய்ட்ரி பேராகிராஃப், சப்ளிமெண்ட்ரி பேராகிராஃப் யூனிட் வைஸ் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். நீங்கள் அதுலேருந்து கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். என்னோடய ப்ளாகை தொடர்ந்து விசிட் பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா வீடியோ லெசன்ஸை விட என்னோடய ப்ளாகில் கான்டென்ட் வந்து 10th ஸ்டாண்டர்ட் கான்டென்ட் வந்து நிறையாவே நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். அதை நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம்.